மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 167. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தருகிற கர்த்தருக்கு சொல்லி முடியாத நன்றிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்ற உணர்வோடு கூடிய நன்றி பலியே கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய வெகுமதியாக இருக்க வேண்டும். மேலும் அத்தகையவர்களுக்கு தேவன் சகலவித காரியங்களையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நமக்கு உறுதியளிக்கின்றார். யார் ஒருவர் நேரத்தை, திறமையை, பலத்தை, பணத்தை அல்லது செல்வாக்கை தேவ ஊழியத்துக்கென்று கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கிறதற்கு ஈடாக பல்வேறு ஈவுகள் பெருக பெற்றிருப்பார். காரணம், இத்தகையவர்கள் கிருபையில் வளர்வதற்கு ஏதுவான இருதய நிலையை கொண்டிருப்பதேயாகும். அத்தகையவர்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயிருப்பார்கள் என்றும் சகலவித நற்காரியங்களில் பெருகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுகின்றார். சம்பூர்ணம் என்கிற போது ஆடம்பரத்தையும் சகல சௌகாரியங்களையும் குறிக்காது. மாறாக எங்கு போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே உள்ளதோ அங்கு எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் இருக்கும் என்பதே. ஆமென்.